ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அப்புசாமியின் வாழ்நாளில் அத்தியாயம் 5. எப்போதும் சொல்ற மாதிரி முன் கதை சுருக்கம் உங்களுக்கே தெரியும். அப்புசாமி தாத்தா வந்து சீதா பாட்டியோட அவங்களோட பிறந்த நாள கொண்டாடுறதுக்கு ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம்க்கு போறாரு. முதியோர் விடுதிக்கு. அங்க போயிட்டு வரும்போது வர வழியில ஒரு குரங்கு குட்டி இவங்களோட வந்து சேருது. தாத்தாவும் குரங்கு குட்டியும் சேர்ந்து அமக்கலப்படுத்துறாங்க. சீதா பாட்டி அத பார்த்து, "குரங்குக்கு ரொம்ப ஓவரா இடம் குடுக்காதீங்க" அப்படின்னு எச்சரித்து விட்டு கெளம்புறாங்க. இதுதான் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க இந்த சீரிஸ கேட்கலன்னா, என்னோட ஓல்ட் இஸ் கோல்ட் பிளேலிஸ்ட்ல போய் 4 அத்தியாயத்தையும் கேளுங்க. இப்போ கதை வந்து கொஞ்சம் சீரியஸா போறது. ஏன்னா, இதுதான் வந்து கதையோட திருப்பம். இது வந்து பாட்டியோட ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன அத்தியாயம். தொடர்ந்து கேளுங்க. வாங்களேன் கதைக்கு போவோம். இதோ உங்களுக்காக அப்புசாமியின் வாழ்நாளில் அத்தியாயம் 5. கழகத்தில் ஒரே பரபரப்பு. போலீஸ் அதிகாரிகள் அவர்கள் வந்து இறங்கிய பழைய, புதிய, ஒயர்லெஸ், லெஸ் ஒயர், மோட்டார் சைக்கிள்கள், ஜீப்புகள், துப்பறியும் நாய்கள். சீதா பாட்டியின் கார் வந்து நின்றதும் ஒரு துப்பறியும் நாய் ஓடி வந்து அதை முகர்ந்து பார்த்துவிட்டு நகர்ந்தது. கமிஷனர் நடனகுமார் சீதா பாட்டிக்கு ஏற்கனவே அறிமுகமானவர். வெரி சாரி மேடம். எப்படியும் 2 நாள்ல கண்டுபிடிச்சிடலாம். எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நட்பும் மரியாதையும் கலந்த குரலில் சொல்கிறார். சீதா பாட்டிக்கு என்ன விஷயம்னே தெரியல. ஆஃபீசர், வாட் இஸ் இட் கோயிங் ஆன் ஹியர் என்று தான் வந்ததுமே கேட்க நினைத்தாள். ஆனால் அதற்குள் அதிகாரி முந்திக்கொண்டு என்னத்தையோ கண்டுபிடித்திருவோம் என்று அவள் கேட்காமலேயே அவளுக்கு அஷ்யூரன்ஸ் கொடுக்கிறார். கழகத்தின் காரியதரிசி, அதாவது செக்ரட்டரி அகல்யா சந்தானத்தை சீதா பாட்டியின் கண்கள் தேடின. எந்த உறுப்பினராவது வைர நெக்லஸையோ வளையலையோ எங்காவது தொலைத்துவிட்டு கழகத்தில் தான் காணாமல் போயிற்று என்று போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டனரா என்ன? கழக கேம்பஸில் ஸ்னிஃபிங் டாக்ஸ். ஓ நோ, நோ, நோ! இங்கே இந்த விதமான தவறுதல்கள் எல்லாம் நடைபெற சான்ஸே இல்லையே! எதுவா இருந்தாலும் தனக்கு ஒரு வார்த்தை இன்ஃபர்மேஷன் சேக்காவது தெரிவிக்க வேண்டாமா? வாட் இஸ் திஸ் அகல்யா டூயிங்? அகல்யா சந்தானத்தை உயர் அதிகாரி என்னவோ விசாரித்துக் கொண்டிருந்தார். அகல்யா பதில் சொல்லிக் கொண்டிருந்தது பாட்டியின் காதில் விழுந்தது. கழகத்துல ஆகாதவர்கள்னு மிஸ்ஸஸ் பொன்னம்மா டேவிடுக்கு குறிப்பா யாரும் இல்ல. எல்லார்கிட்டயும் நட்பாவே இருப்பாங்க. தன்னோட 4 பேராக காரில் ஏத்திட்டு போயி பெரிய ஹோட்டல்லலாம் உல்லாசமா சாப்பிடுவது ரொம்ப பிடிக்கும். இதற்கு போலீஸ் அதிகாரி, அவர் கோபக்காரரா? கோபம் வந்தால் யார் மீது வரும்? அகல்யா, யார் போட்டிக்கு நின்னாலும் அவருக்கு கோபந்தான். தான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நெறைய செலவு செய்வார். போன தடவ எல்லா மெம்பர்ஸ்க்கும் பியூர் சில்க் சாரி, ஒரு சாரி ரூ. 2000 இருக்கும். வாங்கி குடுத்தார். போலீஸ் அதிகாரி புரியாதவர் போல நெற்றியை புன்னகையுடன் நீவிக்கொண்டு, "நீங்க போட்டின்னு எத குறிப்பிடுறீங்க?" சன் டிவி ரஃபி பெர்னார்ட் மாதிரி வாயை பிடுங்க முயன்று கொண்டிருந்த அதிகாரி. அகல்யா மேலும் விவரமாக உளரும் முன் சீதா பாட்டி அந்த ஸ்தலத்துக்கு விரைந்தாள். "குட் மார்னிங் மேடம்" என்றார் அந்த ஆபீசரும். சீதா பாட்டி ஆனரரி மேஜிஸ்ட்ரேட்டாக சீதே ஜேபியாக இருந்த சமயத்திலிருந்தே பாட்டிக்கு அறிமுகமான போலீஸ் அதிகாரி. "குட் மார்னிங் மிஸ்டர் ஆஃபீசர்" என்றாள் சீதா பாட்டி. "குட் மார்னிங் மேடம். சாரி, நீங்க வந்து நின்னத கவனிக்கவே இல்ல." "தட்ஸ் ஆல், தட்ஸ் ஆல் ரைட் மிஸ்டர் ஆஃபீசர்" என்றாள் சீதா பாட்டி. "மேடம்,
என்றார் அதிகாரி சங்கடமாக. என்னை வெறுமனே தனபால் என்றே கூப்பிடுங்கள் மேடம். நான் உங்க வீட்டு பையன். நோ 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 நோ. நீங்க டியூட்டில இருக்கும்போது அப்படியெல்லாம் நான் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது. ஆல் ரைட். கேன் ஐ பி ஆஃப் எனி ஹெல்ப் டு யூ என்றாள். அகல்யா தன்னிலை விளக்கமாக, பொன்னம்மா டேவிட் 3 நாளா காணாம போயிட்டது பற்றி விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றாள். சீதா பாட்டி திடுக்கிட்டாள். வாட் என்றாள். மிஸ்ஸஸ் பொன்னம்மா டேவிட் காணுமா? திஸ் இஸ் நியூஸ் டு மீ என்றாள். வெரி ஷாக்கிங். போலீஸ் அதிகாரி தனபால் அடக்கமான குரலில், எங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை நீங்க எல்லாரும் செய்யணும்னு கேட்டுக்கிறோம். சீதா பாட்டியின் முகம் இருண்டு கருத்தது. அதிகாரி தனபால் போலீஸ்காரத்தனமான அனுதாபத்துடன், உங்க கழகத்துல தேர்தல் அடுத்த வாரம் நடக்க இருக்கிற சமயம். அந்த மேடம் காணாமல் போனது ஒரு துரதிர்ஷ்டமான சங்கதி. யாராவது கிட்னாப் செஞ்சு கொண்டு போய் எங்கேயாவது அடைச்சு வச்சிருப்பாங்களோ என்று அவர் கணவர் டேவிட் சந்தேகப்படுகிறார். சீதா பாட்டிக்கு வியர்ப்பது போல் இருந்தது. பொன்னம்மா எத்தகைய ஸ்டண்ட்டுக்கும் துணிந்தவள். தானே எங்கேயாவது தலைமறைவாகிவிட்டு போலீஸில் ஒரு பரபரப்பு ஏற்படுத்தி, சில நாள் கழித்து தானே வெளியே வந்து தன் எதிரியான சீதே தான் இதற்கு காரணம் என்று அழகாக கற்பனை கூட ஜோடிக்க கூடியவள். தன் குழப்பத்தை காட்டிக்கொள்ளாமல் மலர்ந்த முகத்துடன், வாருங்கள் ஆபீசர், உங்களுக்கு தேவையான எனக்கு தெரிந்த எல்லா விவரங்களையும் கூறுகிறேன். பொன்னம்மாள் எப்போதும் நிறைய நகைகள் போடக்கூடியவள். எங்கள் பாமு கழகத்தில் இன்ன தினத்துக்கு இது என்று செட் செட்டாக ஜுவல்ஸ் போட்டுக்கொண்டு வருபவள் அவள் ஒருத்திதான். அவள் காணாமல் போனதில் கழக பாலிடிக்ஸ் எதுவும் இல்லை என்று என்னால் கூற முடியும். விவரமான விசாரணைக்கு பிறகு வருவதாக சொல்லிவிட்டு சீதா பாட்டி தந்த விவரங்களுடன் அதிகாரி விடைபெற்றார். சீதா பாட்டி கவலையும் சோர்வுமாக வீடு வந்தபோது வீடு பூராக காகித குப்பையாக இருந்தது. அப்புசாமி குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். அவர் தனது இடுப்பை சுற்றி ஒரு பழைய பெல்ட்டை கட்டி கொண்டிருந்தார். அதிலிருந்து நீளமாக ஒரு கயிறு ஆண்டனா மாதிரி எங்கேயோ சென்று கொண்டிருந்தது. ஆயர்பாடியில் யசோதை கண்ணனை உரலில் கட்டி போட்டாள். அப்புசாமி தனது பெல்ட்டில் பெரிய குரங்கு குட்டியை கட்டி போட்டிருந்தார். கயிறு நீளமாக இருந்ததால் குரங்கு குட்டி இஷ்டத்துக்கு அரை பூராவையும் அலசி கொண்டிருந்தது. மாலை பத்திரிகை ஒன்றை கிழித்து கிழித்து கொஞ்சத்தை வாயில் வைத்து தின்பதும் மீதியை கீழே பறக்க விடுவதுமாக அது மும்முரமாக படித்து கிழித்து கொண்டிருந்தது. சீதா பாட்டிக்கு வந்த கோபத்தில் அப்புசாமியின் முகத்தில் ஒரு வாளி தண்ணீரை ஜலீரென கொட்ட வேண்டும் போல் ஆத்திரமாக வந்தது. யூ சில்லி டாங்கி என்று கோபமாக கையில் இருந்த சாத்துக்குடி பழம் ஒன்றை எடுத்து குரங்கு குட்டி மேல் வீசினாள். ராஜா அதை லட்சியமே செய்யவில்லை. தன் கையில் இருந்த கிழிசலை உற்று பார்த்து கொண்டிருந்தது. பாட்டி பழத்தை அதன் மீது வீசி எறிந்தாள். பழத்தை லகுவாக பிடித்து கொண்ட ராஜா கையில் அதுவரை பார்த்து கொண்டிருந்த கிழிந்த காகிதத்தை கீழே வீசிவிட்டு பழத்தை உரிக்க தொடங்கியது. ஜன்னல் வழியே வீசிய காற்றினால் ராஜா பார்த்து கொண்டிருந்த துண்டு காகிதம் வேகமாக புரண்டு அவளது காலடிக்கு வந்தது. அதை பார்த்து சீதா பாட்டி திகைத்தாள். அதில் பொன்னம்மா டேவிடின் புகைப்படம் பத்திரிகையில் கொட்டை எழுத்தில் செய்தி வெளியாகியிருந்த பக்கத்தில் படமும் பிரசுரமாகியிருந்தது. பிரபல தொழிலதிபரின் மனைவி காணவில்லை, கடத்தப்பட்டாரா, போலீஸ் வலைவீச்சு. பொன்னம்மாவின் புகைப்படத்தை குட்டி குரங்கு உற்று பார்த்த காட்சி திரும்ப திரும்ப சீதா பாட்டியின் மனக்கண் முன் வந்து நின்றது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் சீரியஸான அத்தியாயம். ஆனால் இதுக்கு மேலே தாத்தாவும் பாட்டியும் குரங்கு குட்டியும் சேர்ந்து என்னெல்லாம் துப்பு துளக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கதை ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து கேளுங்க. அப்புசாமியின் வாழ்நாளில். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க,
சிரிச்சுக்கிட்டே இருங்க. இந்த கதை சீரிஸ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய்.